யுத்தத்தில் ஒரு விதி இருக்கு. நீங்கள் முதல் தாக்குதலை ஆரம்பித்தா அதை முடிக்கிற அதிகாரம் உங்ககிட்ட மட்டும் இருக்காது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்ட கணக்குகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு நல்லரவு நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு தன்னோட விஸ்வரூபத்தை காட்டியிருக்காங்க. இஸ்ரேலோட கடேரா மின் நிலையத்துக்கு பக்கத்தில் வந்து விழுந்த ஈரானோட மிசைல்கள் வெறும் ஆயுதம் மட்டும் இல்லை, அதோட எச்சரிக்கை மணி. உங்களுடைய பாதுகாப்பான இடங்கள் கூட எங்களுக்கு இலக்குத்தான் என்று ஈரான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ 10 மில்லியன் மக்களை யோசிக்க வச்சிருக்கு. ஈரானே இப்போ இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்காங்க. அவங்க பின்னால் இருக்கிற அந்த ராயதந்திரம் என்ன, இந்த போரில் ஈரான் போட்டு வச்சிருக்கின்ற வியூகம் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு போராண்ட ஒன்று வந்துட்டு அங்கே நியாயம் தர்மம் எல்லாமே இரண்டாவது கட்டம்தான். தன் நாட்டு மக்களை பாதுகாக்கிறது தான் ஒரு நாட்டோட முதல் கடமையாக இருக்கும். இப்போ ஈரான் இஸ்ரேலோட மின் நிலையத்தை குறிவைச்சது ஏன் சரியென்று சொல்கிறார்கள். ஈரான் செஞ்சது சரி, இந்த தாக்குதல் சரியென்று சொல்வதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது, ட்ரம்பை கொடுத்த மிரட்டலுக்கான பதிலடியாக ஈரான் இதனை செஞ்சுருக்காங்க. முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது, இது ஈரான் தானாக ஆரம்பித்த சண்டை இல்லை. டொனால்ட் பகிரங்கமாகவே ஒரு மிரட்டலை விடுத்திருந்தார். ஈரானோட மின்சார கட்டமைப்பை, அதாவது பவர் கிரிட்டை மொத்தமாக சிதைப்போம்னு சொல்லியிருந்தார். ஒரு வளர்ந்து வர்ற நாட்டோட முதுகெலும்பை உடைப்போம்னு மிரட்டும் போது அந்த நாடு வேடிக்கை பார்க்குமா? ஈரான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கடேரா மின் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு மிசைலை இறக்கி உங்கள் கை எட்டுற தூரத்தில் தான் எங்களுடைய மிசைல்களும் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்னிங். எங்கள் நாட்டில் ஒரு லைட் அடைஞ்சால் கூட உங்கள் நாட்டில் மொத்த கிரிட்டும் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற ஒரு சமமான எச்சரிக்கையை தான் ஈரான் இப்போ கொடுத்துருக்கிறார்கள். இதுதான் உண்மையான ராயதந்திரம். ஏனென்றால் அமெரிக்கா அடிப்போம்னு சொல்லும்போது ஈரான் அடித்து வார்னிங்கை கொடுத்துருக்கிறார்கள். இதனால் ஈரானோட பவர் தான் அங்கே ஸ்ட்ராங்காக பேசப்படும். இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் ஈரானுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. இரண்டாவது, ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை உடைக்கின்ற ஒரு வீகமாகவும் இது பார்க்கப்படுது. இத்தனை வருஷமாக ஈரான் மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்குது. ஈரானோட எண்ணெயை விற்க விடாமல் பண்ணுறது, ஈரானோட பண மதிப்பை குறைக்க பண்ணுறதுன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பண்ணுற ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும். மின்சார நிலையங்கள் என்பது ஒரு நாட்டோட இரத்த ஓட்டம் மாதிரி. அதை ஈரான் குறிவைப்பதன் மூலமாக எங்கள் பொருளாதாரத்தை முடக்க நினைச்சா உங்கள் வலிச்சு நாங்கள் முடக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு போர் தர்மத்தை மீறுற விஷயம் இல்லை. தங்களை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு புரிகிற மொழியில் பதிலை சொல்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்படியான மொழியில் பேசினா மட்டும்தான், அதாவது தாக்குதலை நடத்தி தாக்குதல் மொழியில் பேசினா மட்டும்தான் புரியும். அதைத்தான் இப்போ ஈரான் செஞ்சுருக்காங்க. மூன்றாவது, போரினுடைய விதியை மாற்றும் விதமாக ஈரான் செயல்படுறதாகத்தான் இதனை பார்க்க முடியும். இதுவரைக்கும் இஸ்ரேல் நினைச்ச இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் இப்போ ஆட்டம் மாறிடுச்சு. எங்ககிட்டையும் துல்லியமான மிசைல்கள், அதாவது துல்லியமாக தாக்கக்கூடிய மிசைல்கள் எங்ககிட்டையும் இருக்கு. நாங்கள் நினைச்ச உங்களோட ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கை கூட தரிமட்டமாக்க முடியும் என்று ஈரான் இப்போ நிரூபிச்சிருக்காங்க. கடேரா மின் நிலையத்தை அவங்க அழிக்கலை, அதாவது ஈரான் அழிக்கலை, ஆனால் அழிக்க முடியும் என்பதை இப்போ காட்டியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சக்ஸஸ் ஆகத்தான் பார்க்கப்படுது. ஆகவே ஈரான் இப்போ மேற்கொண்ட தாக்குதல்களை பார்க்கும்போது அது பிழை என்று சொல்ல முடியாது. அது ஈரானுக்கான பாதுகாப்புக்கு தேவையான ஒரு தாக்குதலாகத்தான் பார்க்கப்படுது. அடி வாங்குறவன் திருப்பி அடிக்கலைன்னா அடிக்கிறவனுக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அந்த அடி அடிக்கிறவனோட உயிரையே வாங்குற இடத்துக்கு போகும்னு தெரிஞ்சா அவன் பயப்படுவான். அந்த பயத்தை தான் ஈரான் இப்போ உருவாக்கி இருக்காங்க. இது அழிவுக்கான தாக்குதல் இல்லை, தன் நாட்டு அழிவை தடுக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் இந்த தாக்குதலை ஈரான் செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அறைகள், அதாவது ஷெல்டர்ஸுக்கு எதிராக ஈரான் விடுத்திருக்கிற இந்த எச்சரிக்கைகளும் இப்போ உலக அளவில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஆனால் ஒரு நடுநிலையான பார்வையாளராக இருந்து பார்த்தா இது ஈரானோட வெறும் மிரட்டல் மட்டுமில்லை, இது அவங்களோட தற்காப்பு உரிமை, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸுக்கான உரிமையாகத்தான் பார்க்கப்படுது. அது ஏன் என்பதை இப்போ நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல நாம் சட்ட ரீதியாக இதனை பார்க்கணும். ஒரு நாடு தன் மேலே தாக்குதல் நடக்கும்போது தன்னை தற்பாதுகாத்துக்க எந்த ஒரு எல்லைக்குமே போகும் என்பதுதான் ஐநா சபையோட 51வது விதி சொல்லுது. இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானோட குடியிருப்பு பகுதிகள், பொது உள்கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டுமே அமைதியாக இருக்கணும்,
அப்படிங்கிறது தான் ஈரானோட கேள்வி. நீங்கள் எங்கள் மக்களுக்கு குறி வச்சா நாங்களும் உங்கள் புகலிடங்களை குறிவைப்போம் என்று சொல்கிறது தான் ஒரு ப்ரொபோஷனலான ரெஸ்பான்ஸாக இருக்கும். அதைத்தான் இப்போ ஈரான் செஞ்சுருக்காங்க. யுத்தம்ங்கிறது வெறும் ஆயுதங்களால் மட்டும் நடக்கிறது இல்லை, அது எதிரியோட மனசை சிதைக்கிறதுலையும் இருக்குது, அதாவது சைக்காலஜிக்கல் வார்ஃபயர்லையும் இருக்குது. இஸ்ரேலோட அரசாங்கம் தன்னோட மக்கள்கிட்ட ஷெல்டர் இருந்தால் நீங்கள் சேஃபாக இருக்கலாம்ன்ற ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஈரான் இப்போது அந்த நம்பிக்கை உடைச்சிருக்கிறார்கள். உங்கள் கடைசி ஷெல்டர் எங்கே இருக்கோ அங்கே வரையும் எங்களுடைய மிசைல்கள் வந்து பாயும், எங்களுடைய மிசைல்களோட தூரத்தில் தான் உங்களுடைய ஷெல்டர்கள் இருக்குன்னு ஈரான் இப்போ சொன்ன ஒரு வார்த்தை இஸ்ரேலோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பையும் கேள்விக்குறியாக்கி இருக்கு. இது எதிரியை நிலைக்குறைய வைக்கிற ஈரான் எடுத்த ஒரு பிரில்லியன் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனாகத்தான் பார்க்கப்படுது. ஆகவே ஷெல்டர் இருக்கிறபடியால் இஸ்ரேல் கண்மூடித்தனமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தலாம். ஈரான் மேற்கொண்ட பதிலடியால் எங்களுடைய மக்கள் பாதுகாப்பாக தான் இருப்பார்கள், ஷெல்டரில் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற ஒரு பிம்பத்தை தான் இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறார்கள். பட் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக ஈரானோட மக்களுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதலை நடத்தி ஈரானோட மக்களுக்கு எதிரான கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தும் போது அதே மாதிரியான ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டால் ஈரானுக்கு எப்படியான விளைவுகள் ஏற்பட்டதோ அதே மாதிரியான விளைவுகள் தான் இஸ்ரேலுக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படும் போதுதான் ஈரானுக்கு எப்படி வலிச்சிருக்கும் என்பதை இஸ்ரேல் உணர்வார்கள். ஆகவே அதற்கான ஒரு எச்சரிக்கையாகத்தான் ஈரான் இதனை செய்திருக்கிறார்கள். இஸ்ரேல் பலமுறை மனிதாபிமான அடிப்படையில் தாக்குதல் நடத்துறதா சொல்லிக்கிட்டு ஈரானில் இருக்கிற பொதுமக்களை பாதிக்கிற மாதிரி வியூகங்களை அமைக்குது. அதுக்கு பதிலடியாகத்தான் ஈரான் இப்போ உங்கள் மக்களோட பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தணும்னா முதல்ல எங்கள் நாட்டு மேலே கை வைக்கிறது நிறுத்துங்கன்னு ஒரு செக் வச்சுருக்காங்க. இது போரை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி இல்லை, இஸ்ரேலோட ஆக்கிரமிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க ஈரான் போடுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெஷர். ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்ககிட்ட துல்லியமான உறவு தகவல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்ரேலோட ஒவ்வொரு பதுங்கு குழியும் ஷெல்டர்ஸும் எங்கே இருக்குது என்பதுக்கான அனைத்து உளவு தகவல்களும் எங்களுக்கு இருக்குது, அந்த ஷெல்டர்ஸ் அனைத்துமே எங்கே இருக்குது என்பதும் எங்களுக்கு தெரியும் என்பதைத்தான் ஈரான் காட்டியிருக்காங்க. இது ஒரு நாட்டோட இராணுவ பலத்தை மட்டும் காட்டல, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவுத்துறையானது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது என்பதையும் உலகத்துக்கு பரிசாற்றி இருக்கு. அதாவது ஈரான் வெறும் மிலிட்டரி மட்டுமில்லை, இன்டெலிஜென்ட் தகவல்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகத்தான் இருக்காங்க என்பதைத்தான் இது வழிகாட்டி இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த எச்சரிக்கை என்பது அழிவுக்கானதில்லை, இது ஒரு எச்சரிக்கை மணி. நாங்கள் பொறுமையாக இருக்கிறது எங்களுடைய பலவீனம் இல்லை என்பதை இப்போ ஈரான் ஆக்ரோஷமாக சொல்லி காட்டியிருக்காங்க. இதுதான் நாட்டு மக்களை காப்பாற்ற ஒரு பொறுப்பான நாடு எடுக்கின்ற சரியான முடிவு. இந்த தாக்குதலில் வெறும் இஸ்ரேல் மட்டும் டார்கெட் இல்லை, வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களையும் ஈரான் குறு வச்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். அமெரிக்கா அங்கே இருந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சால் அந்த தளங்களும் பாதுகாப்பானது இல்லை என்பதை ஈரான் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ஈரானோட இராணுவ செய்தி தொடர்பாளராக இருக்கிற சுல் பகாரியவர்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவோட ஆதிக்க முடிவுக்கு வந்துடுச்சு. இனிமே அமெரிக்கா நினைச்ச மாதிரி இந்த பிராந்தியத்தில் எதுவுமே நடக்காது என்பதை ஈரான் உழக்க சொல்லி கொண்டு இருக்காங்க. மொத்தத்தில் ஈரான் இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ் ஒபென்சிவ் அதாவது அறிவிச்சிட்டு தாக்குற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இது அவங்களோட இராணுவ பலத்தையும் விதக்கும் துணிச்ச மனநிலையும் தான் வெளிக்காட்டி இருக்குது. யுத்தம்னு வந்துட்டா யாருக்கும் சலுகை இல்லை அப்படிங்கிறது தான் ஈரானோட தற்போதைய பாலிசி. இந்த அதிரடி பதடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் எடுத்த இந்த முடிவு சரிதானா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.